அதே மாதிரி கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரங்க நிறைய பேருக்கு திருமணமாகறதுல ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா 89ல் பிறந்தவங்க 90ஸில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை. அப்படி திருமணம் ஆகி இருந்தாலுமே அந்த திருமணத்தில் ஏதோ ஒரு இடர்பாடுன்னு இருந்துச்சு. கண்டிப்பாக அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவார். முதல்ல கண்டிப்பாக திருமணம் பண்ணி கொடுத்துருவாரு. கண்டிப்பாக திருமணம் ஏற்கனவே ஃபஸ்ட் மேரேஜ் ஏதாவது ப்ராப்ளம் வச்சுன்னா செகண்ட் மேரேஜ் கிளியர் பண்ணி கொடுக்கறது, இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது எல்லாமே கண்டிப்பாக குரு பகவான் கிளியர் பண்ணி கொடுத்துருவார். அதே மாதிரி அவருடைய சொத்து, பூர்வீகத்தினால ஏதாவது சொத்தோ இல்லை பூர்வீக கண்டுபிடிக்க முடியல, குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியல, குலதெய்வத்தினால ஏதாவது ஒரு இது இருக்குது, இது எல்லாமே கண்டிப்பாக குரு பகவான் அங்கே அமரும் போது அது எல்லாத்துக்கும் ஒரு பார்வையோ ஒரு வெளிச்சமோ கண்டிப்பாக கொடுத்து அதோடு நமக்கு ஒரு வழின்றது பிறக்கும். அதற்கப்புறம் குரு பகவானால் அங்கே என்ன மாதிரியெல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகத்துக்கு குரு பகவான் வரும்போது கண்டிப்பாக மழை பொழிவுன்றது இருக்கும். அது நம்ம பொதுவில் பார்த்துட்டோம். நம்ம கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு செல்வம் இருக்கும், ஒரு வீடு வாங்குறது, ஆசைகள் நிறைவேறும், குடும்ப வாழ்க்கை அமையும், பெரியவர்களால் நிறைய நன்மைகள் நடக்கும். இவங்க